சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா உங்களுடைய டவுட்டை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஒட்டு மொத்தமா ஒரு 15 பேருடைய டவுட்டை நான் இந்த வீடியோல கிளியர் பண்ண போறேன். சோ வந்து அதுக்காக நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வந்து 15 பேர் கேட்ட டவுட்டை என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ அதனால இந்த நோட்ஸை பார்த்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டவுட் பாத்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத சாங் எப்படி ஆட் பண்ணுவது. செகண்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சு வீடியோ போட்டா ஒர்க் ஆகுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா வீடியோ டெய்லி போடலாமா இல்ல வந்து விட்டு விட்டு போடலாமா. சோ வந்து தேர்ட் கொஸ்டினா கேட்டிருக்கீங்க. ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ பெஸ்டா லாங் வீடியோ பெஸ்டான்னு கேட்டிருக்கீங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிளாக் கண்டென்ட்ல ஆக்டிவிட்டிஸ் கண்டென்ட்டும் சேர்ந்து போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. 6 சினிமா கிளிப்பை வந்து நம்மளுடைய வீடியோல ஆட் பண்ணா காப்பிரைட் பிரச்சனை வருமா சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து போட்டா பிரச்சனை வருமான்னு கேட்டிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நார்மல் மொபைல்ல வீடியோ எடுத்தா ஓகேவா இல்ல வந்து ஐஃபையான எதனா கேமரா வாங்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கார்ட்டூன் வீடியோ எப்படி ரெடி பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் ப்ராப்பர் வீடியோ எப்படி அப்லோட் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான சேனல் வச்சிருக்கேன். நான் வந்து நோ மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணுமா இல்ல எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டவுட் பாத்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத சாங் எப்படி ஆட் பண்ணுவதுன்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய வீடியோக்கு அந்த ஆப்ஷன் யூடியூப் கொடுக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் 60 செகண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த 60 செகண்ட்ஸும் யூடியூப் ஆடியோ லைப்ரரியில இருந்து மட்டும்தான் நீங்க எடுக்கணும். வெளிய இருந்து எடுக்க கூடாது, ரீமேக்ஸ்ல இருந்து எடுக்க கூடாது. இத பத்தி வந்து ஃபுல் டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குழந்தைங்களை வச்சு வீடியோ போடலாமான்னு கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோக்கும் கண்டென்ட்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். வீடியோ வேற கண்டென்ட் வேற. வீடியோனா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாத்தையுமே எடுத்து போடலாம். நீங்க டிராவல் பண்றது செகண்ட்ஸ்ல எடுக்கிறது தான் வீடியோ. கண்டென்ட்னா நீங்க மெனக்கிட்டு எடிட் பண்ணி எக்ஸ்ட்ரா வேல்யூ சேர்த்து அதை வந்து தம்ப்நெயில் எல்லாமே எக்ஸ்ட்ராவா நீங்க அழகா பிக்சர் சாங் இதெல்லாம் சேர்த்து ஒரு கருத்தை சொல்றதுதான் கண்டென்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா மழை வருது. சோ அந்த மழையை அப்படியே எடுத்து போட்டா வீடியோ. அந்த மழையில ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணா, அதாவது ஒரு சாங் ஓன் சாங் மேக் பண்ணா அது வந்து கண்டென்ட். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சோ நீங்க உங்களுடைய சேனல்ல வீடியோ போட்டா ரீச் ஆகாது. கண்டென்ட் மேக் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். டெய்லி வீடியோ போடலாமா? கண்டிப்பா நீங்க ஒரு புதிய சேனலா இருந்தா நீங்க கண்டிப்பா டெய்லி வீடியோ போடுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நீங்க உங்களுடைய சேனலை யூடியூப்ல அடிக்கடி நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய வீடியோஸ் போட்டாதான் நிறைய ரீச் கொடுக்கும். கண்டிப்பா நீங்க டெய்லி வீடியோ போடலாம். ஓரளவு ரீச் ஆன பிறகு நீங்க வாரத்துல ஒன்னு அப்படி வீடியோ போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ பெஸ்டா லாங் வீடியோ பெஸ்டான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா லாங் வீடியோ தான் பெஸ்ட் ரெவென்யூக்கு. பட் ஆனா ஷார்ட்ஸ் எதுக்கு பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப பெஸ்டா இருக்கும். மானிட்டைசேஷன் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. ஷார்ட்ஸ்ல நீங்க ஏதாவது வந்து விளம்பரப்படுத்தினா கண்டிப்பா ரீச் கொடுக்கும். பட் மானிட்டைசேஷன் ஆன் பண்ண பிறகு உங்களுக்கு லாங் வீடியோ தான் பெஸ்ட். லாங் வீடியோல தான் அதிக ரெவென்யூ வரும். நான் ஏன் லாங் வீடியோ பெஸ்ட்னு சொல்றேன்னா உங்களுடைய அனலிட்டிக்ல இந்த இடத்துல பாருங்க. உங்களுடைய ஐடி ஸ்டுடியோல கண்டென்ட் பேஜை டச் பண்ணி வீடியோக்கு வந்துருங்க. இப்போ ஏதாவது ஒரு வீடியோ நான் டச் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வீடியோ பர்ஃபார்மன்ஸ் போங்க. இப்ப நீங்க நல்லா பாருங்க. என்கேஜ்மெண்ட்னு இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே இந்த இடத்துல இதை டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்த நீங்க டச் பண்ணி பாருங்க. சோ வந்து எந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா 44% ரிட்டென்ஷன் அப்படின்னு இருக்கு. சோ வந்து இங்க பாத்தீங்கன்னா 14% இருக்கு. இந்த மாதிரி ஐயா எந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணுங்க. அதை நீங்க ஷார்ட்ஸா கிரியேட் பண்ணுங்க. சோ அந்த பகுதியை மட்டும் நீங்க தனியா ஷார்ட்ஸா கிரியேட் பண்ணி போடுங்க. அப்படி ஷார்ட்ஸா கிரியேட் பண்ணி போடும் போது அதுக்கு கீழே இந்த பெரிய வீடியோடைய லிங்கை கொடுங்க. நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவும் நல்ல மூவிங்ல போகும். உங்களுடைய லாங் வீடியோவும் நல்ல ரீச் கொடுக்கும். சோ நீங்க ஷார்ட்ஸ் இந்த மெத்தட்ல போடுங்க. தேவையில்லாம வீடியோ ஒரு மெத்தட், ஷார்ட்ஸ் ஒரு மெத்தட், லைவ் ஒரு மெத்தட் அந்த மாதிரி போடாதீங்க. பாத்தீங்கன்னா பிளாக் சேனல்ல மல்டிபிள் கண்டென்ட், அதாவது பிளாக் கண்டென்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கலந்து போடலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா போடக்கூடாது.
ஒருவேளை நீங்க போடணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா பிளாக் சேனலுக்கு கீழே நீங்க போடுங்க. உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு டெக் சேனல்ல போயிட்டு நீங்க ஒரு குக்கிங் வீடியோ போடக்கூடாது. சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுக்கு கீழே வந்து எல்லா கண்டென்ட்டையும் சேர்த்து போடலாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிளாக் சேனல்ல எல்லாமே வரும், குக்கிங் வரும், டான்சிங் வரும், வாட் எவர் எல்லாமே வரும். சோ நீங்க அந்த மாதிரி கேட்டகரிக்கு மட்டும்தான் கலந்து போடணும். எஸ்பெஷலி ஒரே நீச், அதாவது நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு சேனல்ல நீச்சை மாத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் அடி வாங்கும். சோ நீங்க கலந்து வீடியோ போடக்கூடாது, ஒரு நல்ல ரீச் கிடைக்காது. அடுத்த டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமா சாங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா சினிமா சாங்க யூஸ் பண்ணக்கூடாது, சினிமா கிளிப்பையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வரும். காப்பிரைட் பிரச்சனை வந்தா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும். கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்தா உங்களுடைய சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடும். சோ நான் ஏன் வந்து சினிமா கிளிப்பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் இல்லைன்னா 4 செகண்ட்ஸ்க்குள்ளார நீங்க கட் பண்ணி வச்சு உங்களுடைய ஓன் உழைப்ப கொஞ்சம் நீங்க கொடுத்திருக்கணும். நிறைய ட்ரோல் சேனல்ல நீங்க பாத்துருக்கலாம், செகண்ட்ஸ்ல தான் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க போய் செக் பண்ணி கூட பாருங்க, 4 செகண்ட்ஸ்க்குள்ளதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேல அவங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாய்ஸ் ஓவர், ஃபேஸ் ஆக்ஷன் எல்லாமே கலந்து போட்டிருக்கிறதுனால காப்பிரைட் கொடுக்கவே முடியாது, காப்பிரைட் வராது. சோ நீங்க இந்த விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கணும். உதாரணம் பாத்தீங்கன்னா ட்ரோல் சேனல்ல நீங்க செக் பண்ணி பாருங்க, நிறைய யூடியூப்ல ட்ரோல் சேனல் இருக்கு. சோ அவங்க எப்படி காப்பிரைட்டான விஷயத்த ஃபாலோ பண்ணி வீடியோ போடுறாங்கன்னு பாருங்க, எத்தனை செகண்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. நான் சொன்ன அந்த 4 செகண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க காப்பிரைட்டான சாங் இல்லைன்னா கிளிப்பை எடுத்து யூஸ் பண்ணும்போது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுவாவே சினிமா கிளிப் அத்தனையுமே காப்பிரைட் பிரச்சனை வரும். சோ நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் மட்டும் போட்டா எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க ஷார்ட்ஸ் மட்டும் போட்டா மானிட்டைசேஷன் கிடைக்கும். சோ ஷார்ட்ஸோட எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 100 லட்சம் வியூஸ் போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைச்சிடும். பட் அதனுடைய ரெவன்யூ உங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கார்ட்டூன் வீடியோ எப்படி ரெடி பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா கார்ட்டூன் வீடியோஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. நம்மளுடைய சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, சிஸ்டர் நான் வந்து என்னுடைய குழந்தைங்களை வச்சு வீடியோ போடுறேன், நான் வந்து எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணுமா, நோ மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கிட்ஸுக்கான ஏபிசிடி சேனல், சேனல்லாம் வச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் வந்து எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கட்டுமா இல்ல நோ மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கட்டுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இது ரெண்டுத்துக்கு உண்டான பதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய குழந்தைங்களை வச்சுட்டு நீங்க 1 நிமிஷத்துக்கு மேல வீடியோ போட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு நீங்க ஏதாவது டிஃபென்ஸ், அதாவது அந்த குழந்தைக்கு நீங்க ஏதாவது தற்காப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். இது வந்து ஒரு தற்காப்பு தான், சோ இதனால வந்து எந்த பாதிப்பும் இல்லை, அந்த மாதிரி நீங்க டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். சோ லெட்டர்ஸ்ல எழுதி கூட நீங்க உங்களுடைய வீடியோக்கு சென்டர்ல இல்லைன்னா சைட்ல எங்கேயாவது வைக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். சோ டிஸ்க்ளைமர் எப்படி கொடுக்கணும்னு தெரியலன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனை போயிட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்க அதையும் கூட உங்களுடைய சேனலுக்கு டிஸ்க்ளைமரா கொடுக்கலாம். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, உங்களுடைய குழந்தைங்களை ஜஸ்ட் செகண்ட்ஸ் எல்லாம் வந்து போனா எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்க தேவையில்ல. நீங்க எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்தீங்கன்னா வியூஸ் போகவே போகாது. சோ நீங்க கண்டிப்பா டிஸ்க்ளைமர் கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்க்ளைமர் கொடுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோவுக்கு கீழே எழுத்து வடிவுல டிஸ்க்ளைமர் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஏபிசிடி சேனல், அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்டோரி சேனல், இவங்க ஒரு கொஸ்டின் அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்து எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கட்டுமா நோ மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பா நீங்க நோ மேட் ஃபார் கிட்ஸ் கொடுங்க. ஏன்னா கிட்ஸ் வீடியோ வந்து பெரும்பாலும் குழந்தைங்களும் பாக்குறாங்க, பெரியவங்களும் பாக்குறாங்க. நிறைய பாத்தீங்கன்னா பெரியவங்க பார்த்துட்டு தான் கமெண்ட் கொடுக்குறாங்க. நோ மேட் ஃபார் கிட்ஸ்னே கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அது ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரிக்கு பேரு தான் குழந்தைங்களுக்கான ஸ்டோரி. ஆனா அது பொதுவாவே ஒரு ஸ்டோரி. சோ அந்த மாதிரி நீங்க பொதுவான விஷயத்த போடும்போது கண்டிப்பா நீங்க நோ மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கலாம்.
சோ என்னுடைய சேனல்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, கண்டிப்பா அவங்க பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பா அவங்க நோ நெட்வொர்க் கிட்ஸ்னு கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின், அது என்னன்னா சிஸ்டர் நான் லைவ் போடுறேன், லைவ்ல நிறைய வாட்சஸ் கிடைக்குது, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க லைவ் போட்டா நல்ல என்கரேஜிங்கா இருக்கும் உங்களுடைய சேனலுக்கு. நிறைய பேர் வியூஸ் பார்ப்பாங்க, அதாவது வியூவர்ஸ் வருவாங்க, சப்ஸ்கிரைபரும் வருவாங்க, வாட்சர்ஸும் வரும். ஆனால் இந்த வாட்சர்ஸ்ல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லைவ் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அப்ப வர வாட்சர்ஸ் கண்டிப்பா மானிட்டேஷனுக்கு தகுதி இல்லை. அதுக்கப்புறம் லைவ் கட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்றீங்க பாத்தீங்களா பப்ளிக்ல, அந்த வாட்சர்ஸ் தான் நம்மளுடைய மானிட்டைசேஷனுக்கு தகுதி. சோ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைவ் ஓடிட்டு அதை கட் பண்ண உடனே ஒரு வாட்ச் டைம் கிடைக்கும். நீங்க 3 மணி நேரம் லைவ் போட்டிருக்கீங்க, 4 மணி நேரம் லைவ் போட்டிருக்கீங்கன்னு வரும். அது என்ன கணக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 4 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரத்துக்கு உங்களுடைய சேனல் லைவ்ல இருந்து இருக்குன்னு அர்த்தம். சோ அதை கட் பண்ணிட்டு ஆஃப்டர் அப்லோட் பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் யாராவது உங்க சேனல்ல வீடியோ பாக்குற மாதிரி வந்து உங்களுடைய லைவ் பார்த்தா கண்டிப்பா அந்த வாட்சர்ஸ் மட்டும்தான் ஆட் ஆகும். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்து லைவ் போட்டா எனக்கு வாட்சர்ஸ் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. அது எதனால பாத்தீங்கன்னா, லைவ்ல புதிய புதிய ஆடியன்ஸ் வருவாங்க, அந்த ஆடியன்ஸ் கிட்ட நீங்க பேசுவீங்க, உங்களுடைய இன்டராக்ட் பண்ணுவீங்க, அவங்களும் நீங்களும் நல்லா பேசும்போது அவங்க உங்களுடைய சேனலுக்குள்ள வந்து நிறைய பார்ப்பாங்க. சோ அதனாலதான் உங்களுக்கு வாட்ச் டைம் கூடுமே தவிர நீங்க லைவ் போடும்போது வர வாட்ச் டைம் கூடாது. திங்க் பண்ணுங்க. ஏன்னா ஆஃப்டர் அப்லோட் பண்ணாதான் யூடியூப் குள்ளாரே போகுது. சோ நீங்க லைவ் போறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷூட் பண்ற மாதிரி தான், ஒரு வீடியோ எடிட்டிங்ல இருக்கிற மாதிரி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் நீங்க அப்லோட் பண்றீங்க பாருங்க, சில டைம் வந்து தம்ப்நெயில் வச்சு அப்லோட் பண்ணலாம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் பண்ணி கூட நம்ம அப்லோட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி லைவ் எப்படி போடுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வர்த்தபிளா இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சிஸ்டர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஷார்ட்ஸ்ல அதிகமா வருது, இது ரொம்ப பெஸ்டான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், ஷார்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் நிறைய வரும், ஆனா அது பெஸ்ட் இல்ல. ஏன் பெஸ்ட் இல்லன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் வந்து யாரு வேணா பார்க்கலாம், குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரை யாரு வேணா பார்க்கலாம். சோ உங்களுடைய ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுவாங்க, உங்க ஃபேஸ் ஞாபகம் இருக்காது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க தெரிஞ்சவங்களா இருந்தா வந்து பார்ப்பாங்க, ஆனா இதுவே வீடியோஸ்க்கு வர சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா குறைவாக இருக்கும். பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது வர்த்தபிளான சப்ஸ்கிரைபர். கண்டிப்பா நீங்க வீடியோ சப்ஸ்கிரைபர் தான் வர்த்தபிள், அதுக்கு நீங்க ஷார்ட் சப்ஸ்கிரைபர் வர்த்தபிள் இல்லையான்னு கேட்காதீங்க. பட் அது வந்தா நமக்கு வந்து வீடியோ அளவுக்கு வர்த்தலன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா ரெண்டுமே வர்த்த தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டவுட், அது என்னன்னா YT ஸ்டுடியோல எனக்கு வந்து வாட்சர்ஸ் காட்டுது, ஹேர் பேஜ்ல வாட்சர்ஸ் காட்டல, ஏன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை வீடியோ போட்டாலும் கேட்டுட்டே இருக்கீங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுறீங்க. ஷார்ட்ஸ் போடும்போது வாட்சர்ஸ் காமிக்கும், ஏன்னா ஷார்ட்ஸ் பாக்குறாங்க. ஆனா ஷார்ட்ஸ் போட்டா நமக்கு வாட்சர்ஸ் கிடையாது. அதனுடைய வாட்சர்ஸ் தான் YT ஸ்டுடியோ டேஷ்போர்ட்ல காமிக்கும். ஷார்ட்ஸ் உடைய வாட்சர்ஸ் மட்டும் இல்ல, வீடியோ லைவ் இது எல்லாமே கலந்துதான் இந்த YT ஸ்டுடியோ டேஷ்போர்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே கலந்ததுதான் இந்த YT ஸ்டுடியோ டேஷ்போர்ட். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ எந்த வாட்சர்ஸ் நமக்கு கணக்கு எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், வீடியோ மட்டும்தான் கணக்கு எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைவ்ல கணக்கு எடுப்பாங்க. அந்த லைவ் ஆஃப்டர் அப்லோட் பண்ண பிறகு வருது பாத்தீங்களா, அந்த வாட்சர்ஸ் கணக்கு எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு 500 வாட்சர்ஸ் இருந்தாலும் ஒரு 5 வாட்சர்ஸ் தான் மானிட்டைசேஷனுக்கு வருது. சோ நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, மீதி 495 வாட்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல கிடைச்சிருக்கு, 5 வாட்சர்ஸ் மட்டும்தான் லைவ் இல்லனா வீடியோல கிடைச்சிருக்கு. இது மட்டும்தான் நமக்கு ஒரிஜினல். சோ YT ஸ்டுடியோல நீங்க எவ்வளவு வாட்சர்ஸ் இருக்கு நீங்க கணக்கு பண்ணவே கூடாது. உங்களுடைய ஹேண்ட் பேஜ்ல வரது மட்டும் தான் நீங்க கணக்கு பண்ணணும். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல வர வாட்சர்ஸ் நீங்க கணக்கு பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா இருக்கணும். அது என்னன்னா, நீங்க வீடியோ போட்டு மானிட்டைசேஷன் வாங்க போறீங்களா, ஷார்ட்ஸ் போட்டு மானிட்டைசேஷன் வாங்க போறீங்களா, தெளிவா இருக்கணும். அப்படி தெளிவா இருந்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்னா
உங்களுக்கு வியூஸை நோக்கி ஓடுங்க. நமக்கு அதிக வியூஸ் வேணும்னு சொல்லிட்டு வீடியோனா வாட்சர்ஸ் நோக்கி ஓடுங்க. அதாவது ஆவரேஜ் வியூ டியூரேஷன் சைடுல காமிக்கிறேன் பாருங்க. ஆவரேஜ் வியூ டியூரேஷன் கொஞ்சம் தான் வியூஸ் போயிருக்கு, ஆனா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து நல்லா இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு தான் காமிச்சேன். ஏன்னா என்னுடைய சேனல் வந்து வாட்சர்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. வியூஸ் வந்து குறைவா போனாலுமே கண்டென்ட் நல்லா இருக்கு. சோ நீங்க இந்த மாதிரி தான் பண்ணணும். சோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வாட்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு புரியலன்னா பொறுமையா கேளுங்க. இதை விட கிளியரா யாருமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த டவுட், எனக்கு வந்து எப்பவுமே வந்து வாட்சர்ஸ் காட்டவே மாட்டிருக்கு சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. நான் வந்து அவங்க சேனல்ல விசிட் பண்ண, அவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா ஃபுல்லா ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ் போட்டா நமக்கு வாட்சர்ஸ் கிடையாது. ஓவரால் பாத்தீங்கன்னா வேர்ட் ஸ்டுடியோல இருக்கும், பட் ஹேண்ட் பேஜுக்கு வராது. ஏன்னா ஷார்ட்ஸ் உடைய நோக்கம் வியூஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூடியூப்ல நீங்க சாதிக்கலாம். என்னுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்க. அது மட்டும் இல்ல, எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன். வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளியர் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோவை ரெடி பண்றேன். அடுத்த டவுட் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் வீடியோ எப்படி அப்லோட் பண்றது, நெக்ஸ்ட் கார்ட்டூன் வீடியோ எப்படி மேக் பண்றது. கண்டிப்பா இந்த ரெண்டுத்துக்கும் நம்மளுடைய சேனல்ல ஆன்சர் இருக்கு, உள்ள போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட், எனக்கு வந்து நாளுக்கு நாள் வாட்சர்ஸ் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஏன் சிஸ்டர்? அது நாளுக்கு நாள் குறையல, நாளுக்கு நாள் புதிய புதிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வருது. சோ அத பத்தியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் சொன்ன இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்து என்னுடைய பிளேலிஸ்டே போயிட்டு பார்க்க மாட்டிருக்கீங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்க வந்து வெவ்வேறு சேனல்ல போய் டவுட் கேட்கறீங்க, அது நல்லது. பட் என்னுடைய சேனல்ல என்கிட்ட கேட்ட டவுட் நான் இருக்குன்னு சொல்றேன், அதை போயிட்டு பாருங்க தயவு செஞ்சு. அதை பார்த்துட்டு கூட நீங்க எல்லார்கிட்டயும் நான் சொன்ன விஷயம் கரெக்டான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ஆனஸ்ட் மட்டும்தான் கொடுப்பேன். அப்படி ஆனஸ்டா மட்டும் கொடுத்ததுனாலதான் வித்தின் 3 months மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன். சோ நான் வந்து அடிக்கடிக்கு ஏன் இந்த மானிட்டைசேஷன் சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன கேக்குறீங்க, உங்களுக்கே வியூஸ் போல, உங்களுக்கே சப்ஸ்கிரைபர் இல்ல, சோ நீங்க ஏன் டிப்ஸ் சொல்றீங்க, நிறைய பேர் என்ன கேக்குறீங்க. அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் என்னுடைய சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்னுடைய பிளேலிஸ்ட் போயிட்டு யூடியூப் டிப்ஸ் மற்ற வீடியோக்களை பாருங்க. டிப்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.